ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 வயசு பொண்ணுக்கு பெல்ட் வித் அம்பர்லா ஃப்ராக் எப்படி தைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அம்பர்லா ஃப்ராக் மார்பு சுற்றளவு 27.5, உயரம் 33, ஆம்கோல் 13, ஷோல்டர் 10, கை உயரம் 4, கை சுற்றளவு 8, முன் கழுத்து 3, பின் கழுத்து 3.5. கணக்கீடு முறை எப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ண அம்பர்லா ஃப்ராகில் கணக்கீடு முறை நீட்டாக தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இந்த சைஸ்க்குள்ள அளவை நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெத்தட் சேம் தான், அளவுகள் தான் டிஃப்ரெண்ட்டு. இதை நீங்களே ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் எப்படி நம்ம சொல்லியிருக்கோங்கிறத நீங்கள் வீடியோவில் இருக்க நோட்ஸை எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வாய்ஸையும் இதையும் வச்சு பாருங்கள், என்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறது. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ண நோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இதே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அதே இதை அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நோட்ஸில் உள்ள அளவுகளை அப்படியே நம்ம கிளாத்தில் எப்படி கட் பண்ணலாங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுற போகிறது லைனிங் கிளாத்து. அதை 4ஆக மடித்து போடுதோம். பாருங்கள், 4 பீஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேணாம், 4 பீஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து அதை 4ஆல் மடித்து போடுதோம். அதனால தான் 4ஆக மடித்து போடுதோம். ஓகேவா? இப்போ அதோட உயரம் நமக்கு என்னங்கிறத பார்த்து மார்க் பண்ணுறோம். கரெக்டான அளவு 12 தான். நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். ஏன்னா கட்டையும் நெட்டையும் இருந்துச்சுன்னா, லென்த் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கரெக்டாக வச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தா 1/2 இன்ச்சு பேக் சைடில் கம்மியாக இருக்குது. இப்போ அதை நீட்டாக நம்ம 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் பாப்பாவுக்குங்கிறதுனால 1.25 எடுத்திருக்கோம். கழுத்து உயரம் 3.5, 4. இப்போ பாக்ஸ் மாதிரி அப்படியே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வளைவு நம்ம மேலே தள்ளி வச்சுருக்கிறதுனால 1 இன்ச்சு மார்க் பண்ணாமல் நீட்டாக நம்ம கை ஷேப்பில் எப்படி வளைவு வருதோ அதேமாரி வளைவு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு மார்க் பண்ணுறோம் 3 இன்ச்சு. அதோட ஆம்கோல் உயரம் நமக்கு 4 இன்ச்சு ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணி இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்புறமா அந்த ஆம்கோல் முக்கு சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போட்டு எடுத்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு இடுப்பு சைடில் கீழே நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸாக ஆம்கோல்லேருந்து வளைவு போடுதோம். பாருங்கள், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும், வளைவாக இருக்கும், கிராஸாக இருக்கும் அந்த வளைவு. ஏன்னா நம்ம மார்பு சுற்றளவை வச்சு தான் நம்ம அளவு போட்டிருக்கோம். இடுப்பு சுற்றளவை அதில் மார்க் பண்ணுற மாதிரி 1.5 இன்ச்சு கம்மி பண்ணாலே இடுப்பு சுற்றளவு வந்துடும். இப்போ 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஷோல்டர்லேருந்து சென்டர்லேருந்து கிராஸில் ஒரு கிராஸ் லைன் போட்டு இப்போ அதை அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கழுத்தை கட் பண்ணும்போது மேலே உள்ள கழுத்தை ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு முன்னே பின்னே சேர்த்து வச்சு கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணும்போது ஒரு கிளாத்தை கீழே வச்சுட்டு அப்புறமா தான் கட் பண்ணணும். இப்போ மற்ற எக்ஸ்ட்ராவை எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஜக்கா ரொம்பவே முக்கியம், ஜக்கா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பீஸை மட்டும் வச்சு கழுத்து பக்கத்தை நம்ம பேக் சைடுக்கு கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் இப்போ தனித்தனியாக கழுத்து ஷேப் கிடச்சிடுச்சு. நீட்டாக நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ண அம்பர்லா ஃப்ராக்குள்ளே உள்ள கிளாத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு லைனிங் மெயின் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். மெயின் கிளாத்தில் கட் பண்ணது ஆல்ரெடி அப்டேட் பண்ண அம்பர்லா ஃப்ராக் வீடியோவில் தெளிவாக இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு கழுத்தை சுற்றி அடிக்கிறோம். கழுத்து ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம தையல் போடுதோம். கழுத்து உள்ள எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீட்டாக கழுத்தை சுற்றி இந்த தையலில் படாமல் கழுத்தில் உள்ள அந்த பீஸில் வளைவு காண்டி சின்ன கட் பண்ணி விடுதோம். எப்படி கட் பண்ணோங்கிறத பாருங்கள். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் மாற்றி திருப்பி இப்போ மெயின் கிளாத்தில் சைடில் கழுத்து பக்கத்தில் ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
கழுத்து பக்கத்துலேயே 1/4 இன்ச்சு தள்ளியும் ஒரு தையல் போட்டுக்கிட்டு அப்புறமா எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே நீவி விட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நல்லா நீட்டாக நீவி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல லைனிங் கிளாத்தை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுட்டு அப்புறமா எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் சைடில் உள்ள கிளாத்தில் கழுத்தை மட்டும் அடித்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுதோன்னு பாருங்கள். லைனிங் கிளாத் சேம், லைனிங் கிளாத்து சேமாக இருக்க மாதிரி மெயின் கிளாத்து சேமாக இருக்க மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணோம். சேம் மெத்தடில் 2 சைடுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதை கழுத்தை மாற்றி திருப்பி அந்த 2 சைட்லேயும் அமுக்கு தையல் போட்டு எக்ஸ்ட்ராவை எல்லாமே ஓரம் அடித்து எக்ஸ்ட்ராவை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து சென்டரில் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். டாட் வந்து 9 இன்ச்சுக்கு கீழே நம்ம மார்க் பண்ணுறோம். சென்டரில் மார்க் பண்ணி கீழேருந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அதுக்கு ஜக்கா கட் பண்ணிக்கிறோம் டாட்டோட அடையாளத்துக்காக. இப்போ அந்த டாட் வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். 4 சைடுமே டாட் பிடிச்சிக்கணும் 1/4 இன்ச்சுக்கு. ஓகேவா? நீட்டாக டாட் பிடிச்சாச்சு. ஈஸியாக தான் இருக்கும் டாட் பிடிக்கிறது. நம்ம நீட்டாக டாட் பிடிக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பள்ளம் இல்லாது ஃபிட்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. இப்போ கை தைக்க போகிறோம். கைக்கு வந்து சின்ன பொண்ணுங்கிறதுனால நெட் மட்டும் வச்சுருக்கேன். அதை 2ஆக மடித்து கிராஸில் போடுதேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கை தைச்சா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் கைக்கு நம்ம நார்மலாக எப்போவும் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெளிவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ரெண்டு ஸ்லீவும் நீட்டாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஸ்லீவ் வந்து நம்ம ரெண்டு கிளாத் போட்டிருக்கறனால அந்த துணி விலகாமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கையோட சென்டரில் ஜக்கா கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஜக்காவில் இருந்து நம்ம ஷோல்டரோட சென்டரில் வச்சு நம்ம எப்போவும் போல் ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி சேம் மெத்தடில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ இடுப்பு பக்கத்தில் அம்பர்லாவை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு
அதோட அம்பர்லா பாவடையோட கீழே கரை பக்கத்தில் கால் இன்ச்சு மடித்து தைக்கணும். 2 பீஸ்லேயும் மடித்து தைச்சிக்கோங்க. இதேமாரி லைனிங் கிளாத்லேயும் தைக்கணும், மெயின் கிளாத்லேயும் தைக்கணும். சேமாக தைச்சி வச்சுக்கோங்க 2லேயுமே. இப்போ நம்ம 4 பீஸ்லேயுமே நீட்டாக மடித்து தைச்சாச்சு கீழே கரை பக்கத்தை. இப்போ அதோட இடுப்பு பக்கத்தில் 2 இதையுமே ஜாயின் பண்ணுதோம். இடுப்பு சுற்றளவு இருக்கலாம் அந்த அகலத்தில். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு இடுப்பு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு சைடில் வந்து விலகும் அப்படின்னு தோணுச்சுதுன்னா சைட்லேயுமே நீட்டாக 2ஐயும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டாப் பீஸையும் அம்பர்லா பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு 2 உள் பக்கமாக நம்ம மெயின் கிளாத் இருக்கணும், வெளி பக்கமாக நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல 2 சைட்லேயுமே லைனிங் கிளாத் இருக்கணும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டவுட் வராது. அப்படி வந்துச்சுனாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ண போகிறோம். சைடு வந்து சேம் மெத்தட் தான். நம்ம எப்போவுமே சைடில் தையலுக்கு 2 இன்ச்சு விட்டுருந்தோம்னா அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது என்ன ரேட் இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பெல்ட்டுக்குள்ள லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இது பெல்ட்டு தேவைன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.